வெறும் ஃபன் படம் இது கிடையாது. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபாதர் சன் ஃபிலிம். சிவப்பு மஞ்சள் பச்சையில அக்கா தம்பி பண்ணேன். பட் அப்பா பையன் நான் பெருசா அப்படி ஒரு ஜானருக்குள்ள நான் படமே பண்ணல. மரகதனாலயம் எனக்கு வந்துச்சு. ஓகே ஓகே, அது வந்து இமீடியட் டேட் கேட்டாங்க. அப்ப எனக்கு இமீடியட் டேட் இல்ல. அது மாதிரி கோமாளி எனக்கு வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ப்ரொடியூசர் வந்து தே வாண்டட் அ பிகர் ஹீரோ. எனக்கு என்னன்னா, நான் என்னைக்குமே யாரை பார்த்து பொறாமலாம் பண்ண மாட்டேன். என்னோட தட்டுல எனக்கு என்ன இருக்கோ அதுக்கான சாப்பாடு இருக்கா, அவ்வளவுதான். சார் இப்ப உடனே ஆட்டோ பின்னாடி எழுதி வச்சுட்டு அப்படியே ஆட்டோ ஓட்டிட்டு போலாம் சார். இல்ல இல்ல திருப்பி யாராவது படம் கூட கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணிட்டு நானும் மிஸ் பண்ணிட்டேன். காம் சொன்னீங்கல்ல, ஆக்சுவலி லைஃப்ல நிறைய செருப்படி வாங்கினீங்கன்னா காம் ஆயிடுவீங்க. ரெண்டாவது ஆட்டோ தள்ளிட்டு வந்துட வேண்டியதான். எல்லா அசினட்டுக்கும் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து நடிப்பானு, கேரக்டராவே நடிப்பானு. ஃபர்ஸ்ட் கட் பார்த்தா கன்ஃபார்மா சொல்லிடுறேன். நான் ஒரு 2-3 படம் ரொம்ப ஹார்ஷாவே சொல்லிருக்கேன், இந்த படம் ஓடாதுங்க. யூத்தே நான் கம்போஸ் பண்ணும்போது நீங்க பொள்ளாச்சியில இருந்தீங்க, உங்ககிட்டயே நான் வாசிக்க வச்சிருக்கேன். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் என்ன யோசிக்கிறீங்க தெரியுது. ஜிவி சார் மாதிரி ஒரு பக்கத்துல உட்கார வச்சுட்டு நீ எதுக்குலாம் இங்க உட்காந்துருக்க ஆங்கர் எங்கடான்னு கேக்குறீங்க. இது அந்த மாதிரி ஷோலாம் கிடையாது. எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா சார், அவங்க பர்சனல் லைஃப் எப்படி இருக்கு, இந்த மாதிரிலாம் கேட்க போறது கிடையாது. முழுக்க முழுக்க நீங்க இப்ப பாக்குற எல்லாருமே இங்க உட்காந்து எப்படி கேட்பாங்களோ அதாவது சார் கிட்ட நான் கேட்க ஒரு விஷயம் தான். இந்த படத்துல நடிச்ச டிஜே மாரிமுத்தா உங்களோட ஃப்ரெண்டாவும், அப்புறம் எல்லாருக்கும் 6 கோடி பல கோடி இருக்க ஃபேனாவும் உங்க சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்க போறேன் சார். நீங்களும் ரொம்ப ஃபார்மெட்டா ஜாலியா ஆன்சர் பண்ணா போதும் சார். இந்த ஸ்கிரிப்டை செலக்ட் பண்ண காரணம் என்ன? ஹாப்பி ராஜ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா, எனக்கு நிறைய புது டேலண்ட்ஸோட வேலை செய்யணும் ஆசை. அவன் ஏஜ் ஃபேக்டர் ரொம்ப சின்ன பையன் அண்ட் ஹி ஹேஸ் அ லைஃப். அவனோட லைஃப்ல இருந்து ஒன்று பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கான். அது ரொம்ப புதுசா இருந்துச்சு. ஸோ எனக்கு என்னன்னா, ஒரு ரெகுலரா இப்போ ஒரு ஒரு என்ன சொல்ற, ஒரு சின்ன பையன் அவன் பண்ணிட்டு வர ஸ்கிரிப்ட் பாத்தீங்கன்னா, அவனுக்கு இன்னைக்கு இருக்கிற லைஃப்ல அவன் என்னெல்லாம் ரிலேட்டபிளா இருக்கோ அவன் லைஃபை வந்து அவன் எடுத்துட்டு வந்திருக்கான். இப்ப கனெக்டடா புது பசங்களோட அதோட பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு. அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவன் லைஃபை பாக்குற விதம், அவன் ஃப்ரெண்ட், அவனுடைய லைஃப். ஸோ இதை அவன் வந்து எனக்கு சொல்லும் போது ஐ ஓகே, ஒரு ஜென்சி ஃபிலிமா நம்ம பண்ணலாம். இது ஒரு விஷயம். ரெண்டாவது, வெறும் ஃபன் படம் இது கிடையாது. இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபாதர் சன் ஃபிலிம். சோ அந்த ஜானரா நான் பெருசா படம் பண்ணல. சிவப்பு மஞ்சள் பச்சையில அக்கா தம்பி பண்ணேன். பட் அப்பா பையன் நான் பெருசா அப்படி ஒரு ஜானருக்குள்ள நான் படமே பண்ணல. சோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இதெல்லாம் எனக்கு செட் ஆனதுனால ஐ டுக் திஸ் ஃபிலிம். இப்ப இது வந்து ஒரு ஜெனரலா கேக்குறதா, இந்த படம் நான் பண்ணிருக்க வேண்டியதுதான், ஜஸ்ட் மிஸ் பண்ணிட்டேன் அப்படி ஏதாவது நீங்க படம் பண்ணி, அதாவது நீங்க படம் பண்ணிருக்க வேண்டிய டேட்லாம் அது பண்ணி டேட் இஷ்யூலையோ இல்ல ஷூட் இஷ்யூலையோ ஏதாவது ஒரு படம் இருக்கா? மிஸ் ஆயிருக்கு. ஆனா அதுக்கு காரணம் வந்து எனக்கு கதை பிடிக்காம இருக்காது. டேட்டாலேயோ இல்ல ப்ரொடியூசராலேயோ ஆயிருக்கும். இப்ப மரகதனாலயம் எனக்கு வந்துச்சு. ஓகே ஓகே, அது வந்து இமீடியட் டேட் கேட்டாங்க. அப்ப எனக்கு இமீடியட் டேட் இல்ல. அது மாதிரி கோமாளி எனக்கு வந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் ப்ரொடியூசர் வந்து தே வாண்டட் அ பிகர் ஹீரோ அந்த டைம்ல. சோ அந்த மாதிரி ஃபிலிம். சோ கோமாளி உங்களுக்கு வந்துச்சு, மரகதனாலயம். ஆமா, தசரால வந்து அந்த இந்த கேரக்டர் எனக்கு வந்துச்சு. அந்த ஃபர்ஸ்ட் தசரா நானிக்கு தசரா அதோடைய அந்த இன்னொரு ஆர்டிஸ்ட். ஓகே ஓகே ஓகே. இதெல்லாம் வந்து எனக்கு கதை பிடிக்காம இல்ல, எனக்கு கதை பிடிச்சு நான் பண்ண ரெடி ஆயிட்டேன். பட் ஏதோ ஒரு ஒரு டேட் இஷ்யூவோ இல்ல ப்ரொடியூசருக்கோ நமக்கு செட் ஆகாத இஷ்யூ அந்த மாதிரி தான் மிஸ் பண்ணி கதை பிடிச்சு மிஸ் பண்ண படம். ஆனா எப்ப ஃபீல் பண்ணி இந்த படம் தியேட்டர்ல ஓடும்போது மிஸ் பண்ண அது பண்ண மாட்டேன். எனக்கு என்னன்னா, நான் என்னைக்குமே யாரை பார்த்து பொறாமலாம் பண்ண மாட்டேன். என்னோட தட்டுல எனக்கு என்ன இருக்கோ அதுக்கான சாப்பாடு இருக்கா, அவ்வளவுதான். சார் இப்ப உடனே ஆட்டோ பின்னாடி எழுதி வச்சுட்டு அப்படியே ஆட்டோ ஓட்டிட்டு போலாம் சார். இல்ல இல்ல சீரியஸா அவ்வளவு சூப்பரா இருக்கு சார். அதாவது நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் சில வந்து யோசிப்பேன், ஒரு படம் பண்ணா இந்த படம் மிஸ் பண்ணிட்டேனே சைன் பண்ணும்போது. இப்ப நீ சொல்றத பார்த்தா நமக்கு என்ன வருதோ அதை பெஸ்ட் வந்துரும். நம்ம உழைக்கிறோம், நமக்கான விஷயம் வரும். இப்ப மியூசிக்லயுமே இருப்பாங்களா, ஒரு படம் மிஸ் ஆனாலும் ஒரு படம் நமக்கு வந்துடும். அது வந்து நமக்கான விஷயம் நம்ம கடவுள் கொடுத்துருவாரு. ஆனா நம்ம மிஸ் ஆனதை பத்தி நம்ம ரொம்ப எல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது. அது ஏதோ ஒரு காரணத்துக்கு மிஸ் ஆயிருக்கு. நீங்க முக்காவாசி பேர் அப்படி நினைச்சுதான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். சொல்லிட்டு ஃபீலே பண்ணாதீங்க, அதை விட பெட்டரா ஒண்ணு. சூப்பர் சார். திருப்பி யாராவது படம் கூட கேன்சல் பண்ணிடுறேன். கேன்சல் பண்ணிட்டு நானும் மிஸ் பண்ணிட்டேன், திருப்பி யாராவது வரேன்னு சொல்றேன் சார். அந்த அளவுக்கு வெயிட் பண்றேன். இப்ப நம்ம ஹாப்பி ராஜ் மரியா டேரக்டர் இருக்கலாம் சார். நெக்ஸ்ட் இந்த டைரக்டர் கூட ஹீரோவா கொலாப் பண்ணுவீங்களா இல்ல மியூசிக் டைரக்டரா கொலாப் பண்ணுவீங்களா? யார் கூட? நம்ம மரியா ப்ரோ கிட்ட. நான் ரெண்டுமே கொலாப் பண்ணேன். பட் இந்த படத்துக்கு வந்து ஜஸ்டின் சூப்பரா மியூசிக் போட்டிருக்காங்க, ரொம்ப ஹாப்பி தான். மரியா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு டேலண்ட். என்னன்னா, அவன்கிட்ட வந்து ரொம்ப யதார்த்தமான ஒரு லைஃப் ஸ்டைலும், ரொம்ப ஹம்பிளான பையன். அதை தாண்டி அவன் பண்ற ஸ்கிரிப்டுமே ரொம்ப நல்ல ஒரு எனக்கு சிங்க் ஆகுது. அவர் பண்ற கேரக்டர் வந்து என்னுடைய மேனரிசம்க்கு சிங்க் ஆகுது. ஸோ அந்த ஹீரோ டைரக்டர் கெமிஸ்ட்ரின்னு ஒன்று இருக்கு. அது வந்து எங்க 2 பேருக்கு ரொம்ப நல்லா இருக்கிறதுனால ஐ வில் டெஃபினெட்லி ஒர்க். நீங்க டைரக்ட் பண்ணா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா தெரியல, பட் நீங்க டைரக்ட் பண்ண ஆசை இருந்தா யாரு ஹீரோவா உங்களுக்கு வச்சு பண்ண ஆசை, யாரோட மியூசிக் வச்சு பண்ணணும்னு ஆசை? இது ஜென்ரலா இதை கேட்க சொன்னாங்க, நான் இல்ல சார், எழுதி கொடுத்தா. பட் நீ சொல்றதுதான்.
டிபெண்ட்ஸ். ஏன்னா நம்ம கதை சொல்லி அதை அவங்க பிடிச்சு அவங்க பின்னாடி ஒரு டேட்டுக்கு சுத்திக்கிட்டு இது எனக்கு செட் ஆகுமான்னு தெரியல. சோ நீங்களே நான் மோஸ்ட்லி நான் பண்ணுவேன். இல்லைன்னா அந்த கதைக்கு ஒரு கதை தான் டிசைட் பண்ணும். இப்ப நான் ஒரு கதை ஒண்ணு எழுதிட்டு இருக்கேன்னா அதுதான் டிசைட் பண்ணும் யாரு வந்து ஹீரோவா இருக்க போறாங்க. ஸோ நம்ம இவங்களுக்காக எழுதணும். நான் ரொம்ப ஹீரோ வர்ஷிப் ஃபேன் பாய் கிடையாது. நான் ரொம்ப அந்த ஹீரோ வர்ஷிப் இவங்களை வச்சு பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒரு கதை எடுக்கிறோமா அந்த கதைக்கு யாரு சரிയോ அவங்க வச்சு பண்ணணும். சூப்பர் மியூசிக் டைரக்டர் நீங்களே இல்ல உங்களுக்கு என்ன ஆசை இருக்கா? சரி மியூசிக் என்னன்னா இப்ப நான் நினைக்கிற விஷயங்கள் நானே பண்ணிட முடியும். இப்ப நான் வேற ஒருத்தர்கிட்ட சொல்லி அதை அவங்க புரிஞ்சுக்கிட்டு அப்படி எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் அந்த ஒரு கதைக்கு கண்டிப்பா ஒருத்தர் வேணும். ஓகே இப்ப நான் வந்து ஒரு ஒரு பர்டிகுலரா ஒரு ஒரு ரொம்ப ஒரு ஃபோக் பேஸ்டா ஒண்ணு பண்ண போறேன். ஒரு விண்டேஜ் மியூசிக் வேணும்னா இப்ப ராஜா சாருக்கு நான் போய் கேட்பேன். இப்ப பயங்கர ஒரு சிந்தசைசர் ஒரு யங்கான ஒரு ஒரு சவுண்ட் பேஸ்டா ஒண்ணு வேணும்னா நான் ரஹ்மான் சார் கிட்ட போகலாம். அந்த மாதிரி ஒரு காரணம் அதுதான் அந்த கதை டிசைட் பண்ணும். எனக்கு என்ன வாட் இஸ் மை டேஸ்ட் அந்த கதைக்கு எனக்கு என்ன வேணுமோ நான் அவங்க கிட்ட போவேன். இந்த ஹாப்பி ராஜ் கேரக்டர் ஒன் லைன்ல சொல்லணும்னா என்ன சார் சொல்லுவீங்க? ஒரு இன்ட்ரோவர்ட்டான பையன், ஷையான பையன். ஆனா பிளாஸ்ட் ஆவான் படத்துல. சூப்பர் சோ அதான் ஹாப்பி ராஜோடைய அந்த பையனுடைய கேரக்டர். சோ கொஞ்சம் இன்செக்யூர்டு இது கொஞ்சம் சென்சிட்டிவா இருப்பான். அப்புறம் திடீர்னு ரைஸ் ஆகும். நீங்க இப்ப ரியல் லைஃப்ல ஹாப்பி ராஜா சார் இல்ல ரியல் நான் இவ்வளோ இன்ட்ரோவர்ட்டும் கிடையாது. நான் இவ்வளவு பிளாஸ்டாவும் ஆக மாட்டேன். நான் ரொம்ப காம். நீங்க பாத்துருக்கீங்களா? எதுக்காவது அசருவேன் நான் பாட்டும் இருப்பேன். இப்ப நான் உங்களை நிறைய பார்த்து நான் வியந்தது உங்க கூட கிட்டத்தட்ட இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய டிராவல் பண்றேன் சார். நான் உங்க பார்த்து வியக்கிறது எல்லாருமே உங்களுக்கு போட்டோ எடுக்கிறாங்க, செல்ஃபி எடுக்கிறாங்க, பேசுறாங்க. அப்புறம் உங்ககிட்ட இப்போ மியூசிக்காவும் அவ்வளவு படம் பண்றீங்க, பேன் இண்டியா படம் பண்றீங்க, படமும் அவ்வளவு கமிட் பண்ணி அடிச்சிட்டு இருக்கீங்க. எங்க போனாலும் உங்களுக்கு தெரியுது. ஆனா அவங்க கிட்ட அதே ட்ரீட்மெண்ட் தான் இருக்கு, என்கிட்ட அதே ட்ரீட்மெண்ட் தான் இருக்கு. இந்த காம்னஸ் ஓகே பாத்துக்கலாம். எக்ஸைட்மெண்ட் ஒரு விஷயம் சொன்னா கூட ஓ அப்படியே அதிர்ச்சி சரி சரி சார் இந்த மாதிரி சூப்பரா சரி இந்த இது எப்படி சார் இந்த மைண்ட் செட் இது எப்படி சார் உங்களுக்கு இதுக்கு ஏதாவது அடாப்ட் பண்ணுமா லேர்ன் பண்ணுமா? அப்படி கிடையாது. நம்ம ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு ரியலைஸ் ஆகும். நம்ம ரொம்ப பேனிக் ஆனோம்னா எந்த பிரயோஜனமும் கிடையாது. நம்ம என்ன நடக்குமோ அதுதான் நடக்கும். நீங்க தலைகீழா நின்னாலும் நடக்கிறது தான் நடக்கும். நீங்க தலைகீழா நின்னாலும் ஒரு விஷயத்த நீங்க வந்து மாத்த முடியாது. சோ அதுக்கான நம்ம 100% போட்டுட்டு அப்படியே நீங்க யூனிவர்ஸ் கிட்ட விட்டுறணும். அது என்ன பண்ணுதோ பண்ணட்டும். ஹிட் ஆனா ஹிட் ஆகட்டும், ஃபிளாப் ஆனா ஃபிளாப் ஆகட்டும். நம்ம கையில எதுவுமே கிடையாது. உடனே அடுத்த வேலை நம்ம ஒர்க்கை வந்து 100% பண்ணிடணும். அதுக்கப்புறம் ரிசல்ட் எல்லாம் நீங்க ரொம்ப யோசிச்சீங்கன்னா டிசப்பாயிண்ட் ஆவீங்க, ஹர்ட் ஆவீங்க. அந்த ஒர்க்கை நான் கரெக்டா பண்ணிட்டேன்னா அவ்வளவுதான். அது அப்படிதான் நான் வந்து போகணும்னு நினைக்கிறேன். நீங்க நிறைய இந்த ரூமர் எல்லாம் பாத்திருப்பீங்க. நீங்க ஏதாவது உங்களை பத்தி வந்து பார்த்து சிரிச்சு பிளாஸ்ட் ஆகி இந்த ரூமர் பார்த்து இதெல்லாம் எப்படா நான் அப்படிதான் ரூமர் ஏதாவது இருக்கா சார்? நீங்களே பார்த்து சிரிச்சு உங்களுக்கு ஏதாவது அந்த ரூமர் டேய் நானாடா இது என்ன பில்டப் பண்றீங்க அந்த மாதிரி ஏதாவது ரூமர் ஏதாவது வந்திருக்கும் டப்புன்னு எனக்கு அப்படி டக்குன்னு தோணு ஞாபகம் வரல. நீங்க எனக்கு ரூமர் படிச்சீங்கன்னா சொல்லுங்க. இப்போ உங்களை பத்தி நல்ல விஷயம் தான் ரூமர் எல்லாம் படிக்கிறதே இல்ல சார். எல்லாரும் தெரிஞ்சுதான் நல்லா பண்றோம். இந்த ரூம் வந்து நீங்களே கிளாரிஃபை பண்ணிடுறீங்களா? அவ்வளவுலாம் ஐயோ சார் அப்படிலாம் எதுவும் சொல்ல சார். அந்த காம் சொன்னீங்கல்ல ஆக்சுவலி லைஃப்ல நிறைய செருப்படி வாங்கினீங்கன்னா காம் ஆயிடுவீங்க. ரெண்டாவது ஆட்டம் தள்ளிட்டு வந்துட வேண்டியதான். சூப்பர் சார். உங்களை வச்சு பேன் இண்டியா படம் பண்ணணும்னு சில டேரக்டர் ஆசைப்படுறாங்க. அதாவது கன்ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு யாருக்கு நீங்க ரொம்ப ப்ரிஃபர் பண்ணீங்க நான் கேட்கிறேன். அட்லி சார், ராஜமௌலி சார், ராஜ்குமார் ஈரானி சார், லோகேஷ் கனகராஜ், அப்புறம் பிரசாத் நில் கேஜிஎஃப். இந்த 5 பேர் கேக்குறாங்க. நான் யாரையும் சூஸ்லாம் பண்ணல. அப்படி வந்து இவங்க பெட்டர் அவங்க பெட்டர்லாம் சொல்லல. எனக்கு வந்து நான் பார்த்துட்டு வந்த சினிமால எனக்கு ராஜமௌலி ரொம்ப பிடிக்கும். இப்போ இல்ல எனக்கு விக்ரமார்குடில இருந்தே பிடிக்கும். ஓகே சிறுத்தையோடைய ஒரிஜினல் விஷயம். எனக்கு அந்த இமோஷன்ஸும் அந்த ஹீரோயிசம் ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ராஜமௌலி சார் என் பர்சனலா ரொம்ப ஃபேவரட் இருக்கு. அதனால அந்த மிச்ச டைரக்டர்ஸ் எனக்கு பிடிக்காதுன்னு கிடையாது. எல்லாருமே ரொம்ப டேலண்டட். பர்சனலா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா எனக்கு ஒரு ஆசை சார், நீங்க சொன்னதை வச்சு சொல்றேன். ஆல்ரெடி கூட பேசியிருக்கேன். சீக்கிரமா ராஜமௌலி சார் நீங்க ஒரு படம் பண்ணணும். அதுக்கு மியூசிக் பண்ண நான் ஆசைப்படுறேன் சார். உங்களோட 1100 நாங்க பார்த்து கேட்டிருக்கோம், மதராச பட்டியலும் கேட்டிருக்கோம், தெய்வ திருமலும் கேட்டிருக்கோம், மயக்கமன்னு கேட்டிருக்கோம். இப்போ வந்து யூத் வரைக்கும் நாங்க உங்களோட மியூசிக் ஃப்ரெஷ் மியூசிக் கேட்டுட்டு தான் இருக்கோம். எனக்கு பர்சனல் ஆசை நீங்க ராஜமௌலி சாரோட உங்களோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் எனக்கு ஏன்னா சில பேருக்கு அந்த இருக்குல்ல சார், பேன் இண்டியா படத்துல உங்களோட மியூசிக் சென்ஸ் எங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு படம் சீக்கிரம் என்ன மாதிரி ஃபேன்ஸ் எல்லாரும் வேண்டிக்கிறோம். அப்படி ஒரு படம் நடக்கலாம் சார். நாங்க தெரிவிக்க விடணும். ஹாப்பி ராஜ் ஸ்டூடியோஸ் படம் நடந்த ஏதாவது ஃபன்னான மொமெண்ட் ஏதாவது ஞாபகம் இருக்கா? என்னன்னா எல்லா அசிஸ்டன்ட்ஸும் பாத்தீங்கன்னா பயங்கரமா வந்து நடிப்பானு கேரக்டராவே நடிப்பா. அதனால இப்ப ஏதாவது டைலாக் சொல்லும் போது ஆரியன் ஒரு பையன் இருக்கான், அவன் வந்து பயங்கரமா நடிச்சுக்காமா. டேய் பண்றா நீ வாடா, எப்படா சார் இப்படி சார் இது சார் அது சார், டேய் நீ வாடா எனக்கு புரியலடா நீ பண்ணி காமிடானே அவன் உடனே பண்ணுவான். அதுல இருந்து எனக்கு என்ன பிடிக்குமோ சிலதெல்லாம் நான் எடுத்துப்பேன். அந்த மாதிரி எல்லாருமே ஆக்டர்ஸ்
இந்த ஏடிஸ் எல்லாம் வந்து டைரக்டர் ஆறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. கண்டிப்பா ஆக்டர்ஸ் ஆகுவாங்க. நீங்க இப்போ இந்த இண்டிபெண்டன்ட் சாங்லாம் நிறைய கேட்பீங்களா சார்? அப்படி இண்டிபெண்டன்ட் சாங் கேட்டு யாராவது இப்ப யங்ஸ்டர்ஸ் நிறைய வந்துட்டு இருக்காங்க. ரொம்ப புடிச்சு நல்லா பண்றான் சூப்பர் இந்த மாதிரி கேட்கறது உண்டா? இல்ல உங்க கேட்பேன். எனக்கு பால் டப்பாவுடைய ஒர்க் பிடிக்கும். அதுக்கப்புறம் எனக்கு அந்த அசல் கோலாருடைய அந்த நான் தான் அந்த பையன் யார் அந்த பிடிக்கும். சூப்பர். அப்ப இண்டிபெண்டன்ட் மியூசிக்லாம் நிறைய கேட்டு தான் இருக்கீங்க. சூப்பர் சார், சூப்பர் சார். உங்களுக்கு ஆன் ஸ்கிரீன்ல எந்த ஹீரோயின் பேர் ரொம்ப பிடிக்கும் நீங்க நடிச்ச ஹீரோயின்? அப்புறம் எந்த ஹீரோயின் கூட நீங்க நடிக்கணும், இந்த ஹீரோயின் கூட நடிக்கணும் ஆசை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள, இவங்க கூட பேர் பண்ணி நடிக்கணும் ஆசை? இல்ல இது ஜெனரலா ஒரு விஷயம் தான் சார். நடிச்சதுலயே பெஸ்ட் அப்படி நம்ம எப்படி ஒரு ஆன் ஸ்கிரீன்ல பேர் உங்களுக்கு சூப்பரா இருக்காங்க இவங்க. இதை நான் எப்படி சொல்லணும்? நீங்க தான் சொல்லணும். நான் வரைக்கும் நடிச்ச படத்துல உங்களுக்கு எந்த பேர் பிடிச்சது? நான் நிறைய பேர் சொல்லுவேன் சார். எனக்கு அந்த பேச்சுலர் அவங்க கூட கமோ சூப்பரா பிடிக்கும். வரல ஆனா அந்த டீசர் பார்த்து இம்மார்டல் இப்ப கைடு அந்த கயாடு கூட ரொம்ப நல்லா இருக்கும். She is also very pretty and talented. இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஹீரோயின் கூட எனக்கு பேர் பண்ண ஒரு ஆசை, அவங்கள ரொம்ப பிடிக்கும். அப்படி கிடையாது. ஆனா எனக்கு ஒரு இந்தியாலே ரொம்ப பிடிச்ச ஆக்டரா எனக்கு கங்கனா ரனாவத் ரொம்ப பிடிக்கும். அவங்களுடைய அவங்க செம்ம ஆக்டிங். ஆமா, ஏன்னா அவங்க கூட நான் ஒர்க் பண்ணும்போது அவங்க டைரக்டரா நான் வந்து மியூசிக் பண்ணேன். ஆமா, அந்த அப்ப எல்லாமே நடிச்சு காமிப்பாங்க. அப்படியே நம்ம பார்த்துட்டே இருக்கோம். சூப்பரா நடிப்பாங்க. அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு ஒரு ஆசை. அவசரப்பட்டு இந்த ஒரு படத்தை மட்டும் பண்ணிட்டோமோ அப்படின்னு யோசிச்சு அதுக்கப்புறம் ஐயோ தெரியும் படம் பேர் சொல்ல தேவையில்ல, அப்படி ஏதாவது படம் இருக்கா சார்? இருக்கு. பாதி தூரம் போனதுக்கு அப்புறம் நம்ம நினைச்ச மாதிரி வராம அப்ப நமக்கு வந்து ஐயோ தெரியாம சூஸ் பண்ணிட்டோமே. ஸ்கிரிப்ட் கேட்கும் போது ஒரு இது வந்திருக்கும். நம்ம எப்பவுமே டிரான்ஸ்லேஷன் இருக்கு. படத்தோட கதை ஒண்ணு கேட்கிறோம், அது வந்து படமா பாக்குறோம். அது வந்து ஒரு பெரிய ஒரு ஆர்ட் ஒர்க் மாதிரி. அது கதை கேட்கிறோம், படமா கதை கேட்கிறோம், படமா 120 படம் பண்ணிட்டோம். மியூசிக்காவும் சரி, ஆக்டிங். ஸோ நம்ம ஒண்ணு கேட்கறதுக்கும் டிரான்ஸ்லேஷனும் அது நம்ம நினைச்சது வரலன்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஒரு 3-4 நாள் ஷூட்டிங்லயே நமக்கு தெரிஞ்சிடும் ஓகே அப்படின்றது நமக்கு உள்ள தோணும். எனக்கு ஃபர்ஸ்ட் கட் பார்த்தா கன்ஃபார்மா சொல்லிடுவேன். நான் ஒரு 2-3 படம் ரொம்ப ஹார்ஷாவே சொல்லியிருக்கேன், இந்த படம் ஓடாதுங்க. அப்ப அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஸ்பாட் பண்ணி நடிக்கிறது அந்த மெயின் செட். ஆனா ஒரு கமிட்மெண்ட் இஸ் கமிட்மெண்ட். அது ஒரு கமிட் பண்ணிட்டோம், அது நம்ம முடிச்சுதான் ஆகும். அந்த மாதிரி ஆயிருக்கு. அதனால இப்ப என்ன பண்றோம்னா, நம்ம கதை கேட்ட ஒரு 3 நாள் ஷூட் பண்ணி காமிங்க சீன்னு சொல்லிட்டு ஒரு பெட்டர். ஸோ அவங்க அந்த ஒரு சீன் 2 சீன் காமிச்சிட்டாங்கன்னா அது ஆடியன்ஸ்க்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்றது நம்ம சூஸ் பண்ணிடுவோம். வர யங்ஸ்டர்ஸ்க்கும் அப்ப நல்லது இது கத்துக்கலாம். ஒரு 2 நாள் ஷூட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் யூ டிசைட் உங்களுக்கு கதை ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் இஃப் இட்ஸ் a நியூ கமர் அப்போ நீங்க இப்ப நம்ம மரியாவே படம் பண்ணும்போது கதை சூப்பரா இருக்கு மாதிரியா, நீங்க ஒரு வாட்டி போன்ல ஷூட் பண்ணுங்கன்னு அவர் அசிஸ்டன்ஸ் வச்சு ஷூட் பண்ணி சூப்பரா காமிச்சு. அப்ப எனக்கு ரொம்ப கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு. அடுத்து உங்ககிட்ட நாங்க எக்ஸைட்மெண்டா வெயிட் பண்ற விஷயம் என்ன சார்? ஹாப்பியாச்சு, ஓகே எல்லாரும் ஹாப்பியா இருக்கும். இதுக்கப்புறம் மியூசிக்காவோ இல்ல படமாவோ உங்ககிட்ட எக்ஸைட்மெண்டா நான் ஆடியன்ஸா மக்களா வெயிட் பண்ணணும். அடுத்து செல்வராகவன் சார் படம் பண்ணிட்டு இருக்கேன். அப்புறம் ஜோ டைரக்டர் வந்து ஒரு படம் ஒன்று பண்றேன். அப்புறம் ஹாட்ஸ்பாட் டைரக்டர் இருக்கு. அப்புறம் ரஞ்சித் சார் ப்ரொடக்ஷன். சூப்பர் சார், சூப்பர் சார். இது படமா மியூசிக்கா? எக்ஸைட்மெண்ட் மியூசிக்கா தனுஷ் சார் கரை வருது. அதுக்கப்புறம் துல்கர் சார் கூட ஒரு 2 படம் வருது. ரவிதேஜா சார் கூட சூர்யா சார் கூட விஸ்வநாதன் சாங்ஸ் பேக்ரவுண்ட் ஸ்கோர் நாங்க போயிட்டு இருக்கு பசமையா. நைஸ் சார், வெயிட்டிங் சார். நிறைய ப்ராஜெக்ட்ஸ் சூப்பர். ஆரியாவோட இருக்குது 2 படங்கள். ரஞ்சித் சார் டைரக்ஷன். சார் இப்ப கேட்கும் போதே லைட்டா தலை சுத்துது சார் எனக்கு. ஏன்னா உங்ககிட்ட இவ்வளவு கமிட்மெண்ட், இவ்வளவு மியூசிக் பண்றீங்க, இவ்வளவு படம் பண்றீங்க. அன்னைக்கு நான் உங்ககிட்ட ஏர்போர்ட்ல வரும்போது உங்ககிட்ட பேசும்போது நான் என்ன வியந்து பாக்குறேன்னா இவ்வளவு பண்ணிட்டு ஆனா சில்லாவே இருக்கீங்க. இது எப்படிதான் சார் பேலன்ஸ் பண்றீங்க? மியூசிக் நிறைய செருப்படி வாங்கினா பாலிக்கிறோம். காமா இருக்கும். வாட் எவர் ஹேப்பன்ஸ் வில் ஹேப்பன். நம்ம ஒர்க் ஒன்லி 100% கொடுக்கணும். அதே மாதிரி இப்போ ஒருத்தருக்கு நம்ம ப்ராமிஸ் பண்றோம்னா கால் பண்றோம், இதான் டேட், இந்த டேட்ல டெலிவரி இருக்குன்னா அது கரெக்டா போய் கொடுக்கும். ஆனா இப்ப நீங்க ஷூட்டிங்ல இருக்கீங்க, செம்ம பிஸியா அடிச்சிட்டு இருக்கீங்க, அந்த கேரக்டராவே இருக்கீங்க. திடீர்னு 2 டியூன் கேக்குறாங்க. ஆனா நீங்க திடீர்னுலாம் கேட்க மாட்டாங்க. எங்கிட்ட கேக்குறாங்கன்னா அதுக்கு தெரியும் அவங்களுக்கு 1 வீக் 10 days. நீங்க அதுக்குள்ள அந்த டியூனை நீங்க யூத்தே நான் கம்போஸ் பண்ணும்போது நீங்க பொள்ளாச்சியில இருந்தீங்க. உங்ககிட்டே நான் வாசிச்சிருக்கேன். எத்தனை டியூன் ஆசைப்புள்ளலாம் உங்களுக்கு நான் வாசி. என் வாழ்க்கையிலே அது ஒரு சொல்லுவாங்க, நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்து ரசிச்சிருப்போம். ஒருத்தர் ஆஹா இவர் பாட்டு தான் கேட்டிருப்போம், இவர் கூட தான் பண்ணணும், இவர் மியூசிக் லூப்ல இப்ப கூட ஸ்பாட்டிஃபை எடுத்து பாட்டா இவரோட பாட்டா இருக்கு அதிகமா. அவரு உட்கார்ந்து நம்மளுக்கு மியூசிக் போடுது சார். நான் சத்தியமா அது மறக்க மாட்டேன் சார். ஆசைப்புள்ள மட்டும் இல்ல சார், இன்னொரு எக்ஸ்ட்ரா நம்ம டியூன்லாம் போட்டீங்க, அதெல்லாம் நான் எனக்கு தெரியும். ஆனா அது அவர் அந்த படத்துல வரல. சீக்கிரமா நான் ஏதாவது ஒரு படம் பண்ணேன்னா கண்டிப்பா அது கூட வாங்கிக்கிறேன் சார். சூப்பர் சார். நீங்க அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப மீடியா தாண்டி போனா நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட படத்துக்கு போவோம், நல்லா சாப்பிடுங்க, வெளியே சுத்துவோம், ஃப்ரெண்ட்ஸோட அங்க சர்க்கிளா எங்கன்னா இந்த பப்ளிக்கா சென்னையில சுத்துவோம். அந்த மாதிரி
சென்னையில நீங்க அடிக்கடி எங்கன்னா ஃபேவரட்டான போற ஃபுட் ஸ்பாட் இருக்கா? அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸ் கூட எங்கன்னா வெளிய சுத்துறது இந்த மாதிரிலாம் அதிகமா இருக்கா சார்? இருக்கேன். சம்டைம்ஸ் ரொம்ப ரேண்டமா பீச்சுக்கு போவேன். ம். கேப் போட்டு போயிருவேன். ஓ! அதுக்கப்புறம் காஸ்மோன்னு ஒரு இடம் இருக்கு. அங்க போயிட்டு நாங்க ஐஸ் மயக்கலாம் குளிப்போம். நைஸ் மைண்ட். அந்த மாதிரிலாம் சிட்டில நெறைய சூப்பர் சார். கேட்ட எல்லாத்துக்குமே ஒரு மாரி அதான் சொன்னேன் ஆல்ரெடி. ஒரு மாரி நான் எது கேட்டாலும் பட்டு பட்டு பட்டுன்னு சொல்லிட்டீங்க. தேங்க் யூ சோ மச். இது நார்மல் இது இன்டர்வியூ இது மாரிலாம் கிடையாது. இது இன்டர்வியூ கிடையாது. இது ஆங்கர் கிடையாது. இது வந்து இடமே கிடையாது. நாங்க இப்ப வேற ஒரு லோகத்துல இருக்கோம். லோகத்தில் அப்படி இல்ல சார். சார் நான் ஒரு ஃப்ரெண்டா, ஒரு ஃபேனா எல்லா விஷயத்தையும் கேட்டுட்டேன். சோ நீங்களும் இது மாரி நல்லா லைக் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேங்க் யூ சோ மச். மார்ச் 27 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. இது வெறும் ஒரு ஃபன்னா, ஜாலியான படம் அப்படின்லாம் கிடையாது. இது ஒரு கமிங் ஆஃப் ஏஜ் ஆஃப் அ ஃபாதர் அண்ட் அ சன். அதான் இந்த படம். ஒரு பியூட்டிஃபுல்லான ஃபேமிலி படம். ஸோ டெஃபினட்டா நீங்க பார்க்கலாம். அதுல ஒரு காமெடி, ஃபன் எல்லாமே இருக்கும். பட் அதை தாண்டி ஒரு பெரிய மெசேஜ் இருக்கு படத்துல. ஃபேமிலிஸ்க்கான படம் இது. டெஃபினட்டா உங்க ஃபேமிலிஸோட போய் தியேட்டர்ல படம்